தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். மகளிர் மட்டுமில்ல, இன்றைக்கி இன்னொரு சுவாரஸ்யமான பதிவு. என்ன பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். எதுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ரீயூனியன் நியர்லி 22 இயர்ஸ்க்கு அப்புறம், 22 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய காலேஜ் மெட்டெல்லாம் திரும்ப பார்க்க போகிறேன். அந்த ரீயூனியனை கோயம்புத்தூருக்கும் கேரளாவுக்கும் பார்டரில் அந்த ஆனைக்கட்டி அப்படிங்கிற ஒரு ஹில் ரிசார்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தான் இப்போ என்ன நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் காலேஜ் டைமில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரியே தான் இருந்தாங்க. யாரும் ரொம்ப பெருசாக உருவம்லாம் மாறி குரலை வச்சு தான் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ ரொம்ப சிரிப்பு, பேச்சு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், இதில் பயனுள்ள தகவலும் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தமிழரசி பாலமுருகனோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தி நிறைய கண்டென்ட் போடுற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. சாட்டர்டே ஒரு நாள் ஃபுல்லாக ரிசார்ட்டில் தான் இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட் ஃபுல்லாக தம்ஷரட்ஸு, இந்தாக்ஷரி அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் நைட்டு கேம்ப் ஃபயரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா போச்சு சாட்டர்டே. சண்டே மார்னிங் ரிசார்ட்லேருந்து கிளம்பிட்டு கோயம்புத்தூரில் ஈஷா இங்கே ஆதியோகியை பார்க்கணுன்ட்டு ரொம்ப வருஷமாக பிளான். என் பசங்கள்லாம் பார்த்ததே கிடையாது, நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்தோம். நம்மளோட இஷ்டம், நம்ம தனியாகவும் போகலாம் அல்லது நம்ம ஃபேமிலி இல்லை நம்ம ஹஸ்பண்ட் மட்டும் யார் வேணாலும் போகலாம். நாங்கள் 4 பேருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஆதியோகி அப்படிங்கிறது ரொம்ப பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சுற்றிலும் இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு இடங்க. நடுவில் அந்த ஆதியோகி, அதாவது அந்த ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ஸோ இதை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு, நல்ல காற்று, நல்ல கிளைமேட்டு. கோயம்புத்தூர்னாலே சொல்ல வேணாம், கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும். ஆதியோகிக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு சின்ன கோவில் மாதிரி வச்சு அங்கே தீர்த்தம்லாம் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் ரீசெண்டாக இந்த ஆதியோகியை போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஈஷாவில் ஆதியோகி, தியானலிங்கம், அப்புறம் அந்த சந்திரகுண்டு, சூரிய குண்டு, லிங்க பைரவி அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த வெள்ளியங்கிரி கோவில் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மலையில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான பொருட்கள், தனாகர்ஷண பொருட்கள். இது ஆகாசக்கருடன் கிழங்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வலம்புரிக்காய், இடம்புரிக்காய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாகக்கண்ணி வேறு, பேய் மிரட்டி வேறு, இதெல்லாம் அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த மூலிகையோட ஸ்மெல்லே நம்மளுக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு. இது ஏறு சிங்கி. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பதிவாக போட்டிருக்கேன். நிறைய பேர் இதெல்லாம் சும்மா கதை அப்படின்னு சொல்கிறீங்க. மலையில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான பொருட்களை தான் இங்கே சில பேர் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள். இடம்புரிக்காய், வலம்புரிக்காய் சேல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கத்தாழை சேல்ஸ் இருந்துச்சு. இது நாகக்கண்ணியோட வேராம். இதுவும் கெட்ட சக்திகள்லாம் தூர விரட்டி அடிக்குமா. இது ஏறு சிங்கி. முருகரோட வழிபாட்டில் ஏறு சிங்கி ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட சேர்த்து நீங்களும் இந்த கோவில், இந்த பொருள்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி பதிவுகள்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாமானே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஸோ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.